இந்த திருமண காரியத்தை தொடங்கும் முன்பு ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஏற்ற துணை வேண்டுமானால் உங்களுடைய ஏஜ் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே அந்த வயசு ஆகிறப்பயே இது ரொம்ப வேகமாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா சீக்கிரம் அப்படின்றப்ப ரொம்ப நாள் தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் குழந்தைக்கு என்ன வயசாகும், நீங்கள் குடும்பத்தை அப்புறம் இந்த இன்னசென்ஸ் லவ்ஸ் இருக்காது. 25 வயசுக்கு மேலே 30 வயசு 31 32 பண்ணும்போது பெண்களுக்கும் சரீரப்படியான பிரச்சனைகள், ஆண்களும் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சரியானபடி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை பார்க்க முடியாது. எனவே நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு கடைசி நாட்களில் எல்லாரும் வேலை வேணும், பணம் வேணும், வீடு கட்டணும், இதெல்லாம் சரி. ஆனால் முதலாவது நீ உங்கள் குடும்பத்தை கட்டணும். அதுக்கு வயசு ரொம்ப முக்கியம். ஏ ஃபார் ஏஜ், ஏ ஃபார் அப்பியரன்ஸும் ரொம்ப முக்கியம். எனவே அதை ரொம்ப நல்லா கவனிங்க. அவர் பையன் ரொம்ப அழகாக இருந்து பொண்ணு அசிங்கமாக இருந்தால் ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். பொண்ணு ரொம்ப அழகாக இருந்து பையன் ரொம்ப அசிங்கமாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு சந்தேக புத்தி வந்துடும். எனவே இந்த அழகு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அழகுனா ஆபத்து, அன்புதான் நம் சொத்து. இதில் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், அழகுன்னா ஆபத்து, அன்புதான் நம் சொத்து. அழகு முக்கியம்தான், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய அழகு நல்லது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று போட்டிருக்கிறது. நீங்கள் குணசாலியாக இருந்தால் கண்டிப்பாக குணசாலியான ஸ்திரியை மட்டும் இல்லை, குணசாலியான புருஷனையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரெண்டாவது, பி ஃபார் பியூட்டி. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் சொல்கிற இப்போ சத்தியம் என்னென்னா, நம்ம எல்லாரையும் கடவுள் தேவ சாயலில் படைச்சிருக்கார். தேவனுடைய வடிவத்தின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். எனவே நல்ல தேவ சாயலை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நல்ல கலராக இருக்கணும், கண்ணை இப்படி இருக்கணும், மூக்கு கிளி மாதிரி இருக்கணும், அப்போ கிளியவே கட்டிக்கப்பா அப்படின்னு. ஏன்னா அப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கற்பனையோடு நீங்கள் ஏதோ சின்ன வயசில் பார்த்த அது இன்னொன்று என்ன தெரியுமா, வயசாகிடுச்சுங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை. அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுற வயசில் வந்துட்டு இப்போ தொட்டில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டோம் சிரிச்சிட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம்னா, எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்கும், இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு ஒவ்வொரு இடமா சுற்றுறது. அப்புறம் சி ஃபார் காஸ்ட். இந்த நாட்களில் அநேகர் ஜாதியை பற்றி, நான் அதை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இங்கே பரிசுத்த ஜாதி என்று சொல்லி தான் எல்லாம் உள்ளே வர்றாங்க. ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஜாதின்னு வர்றாங்க. ஆண் ஜாதி, பெண் ஜாதி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்களில் கூட அது ஒரு மறைக்க முடியாத ரகசியம். எல்லா இடங்கள்லையும் ஜாதி காரியங்கள் தலைவிரிச்சு ஆடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்துக்குங்க. பரலோகத்தில் போய் எந்த ஜாதி மற்ற காரியங்கள் இருக்க போகிறது இல்லை. நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா அது ரொம்ப பெரிய மனக்காயங்களுக்கு உட்பட்ட ஒரு குறிப்பு. எனவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சரியாக தீர்மானிச்சு கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுக்கு பேசி எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாயிருங்க. பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.